அடிச்சா அது கிள்ளி தரக்கு நசுங்கி அடிச்சா அது இன்னும் போல கிள்ளி கிள்ளி 20 வருஷம் கழிச்சு நம்ம தேட்டருக்கு வந்து படம் பார்க்கலாம். நம்ம கில்லி படம் வந்து தேட்டருக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா கில்லி படம் ரிலீஸ் ஆகும்போது 2004 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் 6வது 7வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம தேட்டரில் பார்க்க முடியல. ஆனால் தேட்டரில் பார்க்க முடியலைங்கிற ஒரு குறைய வந்து இப்போ 2024 ரீரிலீஸ் பண்ணி அதை நிறைவேற்றி விட்டுட்டாங்க. கில்லி படத்தை நம்ம வேறு எந்த தேட்டரில் பார்த்துருந்தாலும் நம்ம அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்க மாட்டோம். நம்ம கில்லி படம் பார்த்தது வந்து கமலா தேட்டர். கமலா தேட்டர்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. கமலா தேட்டர் வந்து எப்படிப்பட்ட தேட்டர்னா, கமலா தேட்டருக்கு வந்து இளைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து காலேஜை கட்டடிச்சுட்டு கமலா தேட்டருக்கு வந்து தான் படம் பார்த்தாருங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி. என்ன சொல்கிறது, அந்த நம்ம டிவியில் பார்க்கும்போது அப்பயே நமக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அதை விட மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நமக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு, அந்த தேட்டருக்குள்ளே போனால் நமக்கு ஒரு வைப்ஸ் இருக்குது. அது பாட்டு வந்தால் இன்னும் அப்படியே எந்திரிச்சு ஆடுறது, நமக்கு அப்படியே எங்கெங்கேயோ போகுது. பழைய நினைவுகள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே போகுது. 2004 நமக்கு என்னென்ன நினைவுகள்லாம் இருந்துச்சோ, கில்லி படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஒரு நினைவுகள் இருக்குங்களா, நம்ம அந்த பாட்டுக்கு பாடியிருப்போம், ஆடியிருப்போம், ஸ்டேஜில் ஆடியிருப்போம், இப்படிலாம் நமக்கு நினைவுகள் இருக்குங்களா, அந்த நினைவுகள் தான் நமக்கு வந்து போகுது. விஜய்க்கும் நமக்குமான ஒரு என்ன சொல்கிறது, விஜய்க்கும் நமக்குமான ஒரு தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் நமக்கு வந்து அந்த பழைய சிந்தனைகளை தூண்டி விடுது. என்னென்னா, நான் கில்லி திருப்பாச்சி ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ஒரு கிராமத்தில் தான் இருந்தேன். சொந்த ஊருக்கு ராமாவரமாக இருந்தேன். ஆனால் நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பூர் மாவட்டத்தில் நத்தபாளையங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட நினைவுகள் நம்ம கண்ணுக்கு மாடி வருது. ஒரு தடவை எங்கள் ஸ்கூலில், சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து ஒரு கடை விரித்து வச்சுருக்காங்க. தரையில் உட்காந்து பாட்டு புத்தகம்லாம் விற்கிற ஒரு கடையை விரித்து வச்சுட்டு, பாட்டு புத்தகம்லாம் நான் அப்படி துல்லாமணத்தில் பாட்டு புக் எடுக்கிறேன். ஷாஜகான், திருப்பாச்சி, இந்த மாதிரி பாட்டு புக்கெல்லாம் நிறைய இருக்கேன். நான் துல்லாமணத்தில் பாட்டு புக் எடுத்து இன்னிசை பாடுகிற பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அப்படியே வழக்கமாக ஸ்கூல் முன்னாடி கடை போடுவாங்க. அன்னைக்கு ஒரு தடவை ஒரு 10 ரூபா டைரி ஒன்று இருந்துச்சு. அந்த டைரி எடுத்து பார்த்தா ஒரு 10 பேப்பர் தான் இருக்கும். அது ஒரு 4 பேப்பரில் பஞ்சாங்கம் அது இதுன்னு இருக்குது. அது இடையில வந்து சினிமா நடிகர்களின் முகவரி அப்படின்னு போட்டுருந்துச்சு. சினிமா நடிகர்கள் முகவரின் மூலம் எடுத்து பார்க்க அதில் விஜயோட பேர் வருது, விஜயோட அட்ரஸ் அதில் இருக்குது. விஜயோட அட்ரஸை பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு தோணுதுன்னா, விஜய்க்கு ஒரு லெட்ரு போட்டால் என்ன, நம்ம லெட்ரு போடுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன ஒரு நினப்பு வருது. நடிகர் விஜய்ன்னு போட்டு விஜயோட அட்ரஸ்ஸு SBI காலனி சாலிகிராமம் மட்டும் நம்ம மனசில் நிற்கிது. விஜய் வந்து சாலிகிராமத்தில் இருக்கார் அப்படின்னு. அப்போ அந்த அட்ரஸை பார்த்து என்ன பண்ணுறேன், கடையில் போய் போஸ்ட் கார்டு வாங்குறேன். ஒரு அட்டை மாதிரி இருக்குல்ல, காய்க்கிற அட்டை, அந்த அட்டை போஸ்ட் கார்டு வாங்கி அதில் விஜயோட அட்ரஸை எழுதுறேன். சாலிகிராமங்கிறத இப்போ ஞாபகம் இருக்குது. அப்போ SBI காலனி இப்படி வரும்னு நினைக்கிறேன். SBI காலனி சாலிகிராமம் இதுதான் இப்போ ஞாபகத்தில் இருக்குது. அப்போ அந்த அட்ரஸில் எழுதி அந்த போஸ்ட் கார்டை போட்டுறேன். அந்த கார்டில் என்ன எழுத முடியுமோ எழுதி வாங்கி போட்டுறேன். அந்த கார்டு கடைசியாக வந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறேன். ஆமாம், இதுதான் நம்ம இளைய தளபதி விஜயோட வீடு. அன்றைக்கி தெரியாது நம்ம இந்த வீட்டுக்கு தான் நம்ம லெட்டர் போட போகிறோம்னு அன்றைக்கி நமக்கு தெரியாது. ஒரு ஆர்வத்தில் அப்படியே அட்ரஸ் இருந்துச்சு, நம்ம லெட்டர் போட்டோம். என்ன எழுதுனேன், அன்புள்ள விஜய் அவர்களுக்கு அன்புள்ள விஜய் அவர்களுக்கு நலம் நலமறியாவல், நான் உங்கள் தீவிர ரசிகன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ எழுதுறேன். இதில் பார்க்கணும் போல இருக்குது, நீங்கள் நடித்த துல்லாதவனம் துல்லும் திரைப்படம் மிகவும் பிடித்திருந்தது, உச்சக கிளைமாக்ஸ் காட்சி அழுது விட்டேன் அப்படின்லாம் எழுதி ஒரு லெட்டரில் எழுதி அனுப்பிவிட்றேன். இதில் அனுப்பிவிட்டது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் எல்லாத்துலேயும் சொல்லிடுறேன், நான் விஜய்க்கு லெட்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் சொல்லிடுறேன். எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முஸ்தாக் வந்து விஜய்க்கு லெட்டர் போட்டிருக்காராண்டா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சு. எல்லோரும் போகிறோம் எல்லோரும் கேட்குறாங்க. நமக்கு அது ஊருக்கு அது ஒரு கெத்து தான். அது ஒரு சின்ன வில்லேஜ், சரியான ஒரு கெத்தாக போச்சு. அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அந்த ஊர் போஸ்ட்மேன் வந்து வர்றாரு. அவருக்கு எங்கள் வீடு தெரியும். அவருக்கு எங்கள் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டாருன்னா, நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டார். எனக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்படின்ட்டு. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. நாங்களாம் ஸ்கூல் கிரவுண்டில் உட்காந்துருக்கோம். போஸ்ட்மேன் வந்து முஸ்தாக் இருக்கானா, முஸ்தாக் லெட்டர் வந்திருக்குன்னு சொல்கிறார். நானும் உட்காந்துருக்கேன். எல்லோரும் பார்க்குறாங்க. கிரவுண்டில் உட்காந்துருந்த எல்லாரும் படிச்சுட்டு இருந்த எல்லோரும் பார்க்குறேன். போஸ்ட்மேனும் முஸ்தாக் விட்டுறாரா அப்படின்னு. நான் போய் பார்க்குறேன், லெட்டரை கையில் கொடுக்குறாப்புல. அதை வாங்குகிறேன். இளைய தளபதி விஜயோட அட்ரஸ் போட்டு வருது. எனக்கு இப்படி சாக்கு பயங்கரமாக அப்படி எல்லோரும் என்னடான்னு பிரித்து கேட்குறாங்க.
பிரித்து பார்த்தா உள்ள பிரியமுடன் விஜய் அப்படின்னு கையெழுத்து போட்ட 2 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸை பார்த்து நமக்கு அப்படியே உற்சாகம். விஜயே நம்ம ஃபோட்டோஸை விஜய் நம்ம லெட்டரை படித்து அதுக்கு நேரடியாக ரிப்ளை பண்ணிட்டாரு அப்படின்னே என்ன சொல்ல, விஜயே நம்ம லெட்டரை படிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இது என்ன சொல்கிறது, அன்னைக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா ஸ்கூலில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, உஸ்தாக்கு விஜய் வந்து லெட்டர் போட்டாரா, ஃபோட்டோ அனுப்பியிருக்காரா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க பசங்க எல்லாரும். அவங்களும் அந்த டைரியை வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட அட்ரஸுக்கு லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துச்சு. சில பேர் திரிசாக்கு போட்டாங்க, சில பேர் சிம்புக்கு தனுஷுக்குலாம் போட்டாங்க. அவங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு. அப்போ நமக்கு தெரியாது இந்த லெட்டரை வந்து விஜய் தான் படித்து போடுறாரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த லெட்டர் வந்து ரசிகர் மன்றத்துக்கு போய் ரசிகர் மன்றத்தில் இருந்தால் நமக்கு நேரடியாக ஃபோட்டோஸ் வச்சு அனுப்புகிறாங்கன்னு அப்போ தெரியாது. ஆனால் நம்ம நினைக்கிறது விஜயே நேரடியாக அனுப்பிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நினைவுகளை எதுக்கு பயந்துக்கிறோம்னா, கில்லி 2004 ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு 2024, 20 வருஷம் ஆச்சு. எல்லாரும் ஒரு மாற்றத்தை அடைஞ்சிட்டோம். நான் சென்னைக்கு வந்தது 2013 காலேஜ் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு வருத்தமான விஷயம், விஜய் வந்து இந்த வீட்டில் இல்லை, வீட்டை காலி பண்ணி இப்போ திருவான்மையூர் பக்கம் போயிட்டாரு அப்படின்னு. என்ன சொல்கிறது, சாலிகிராமம்னாவே விஜய்ங்கிற அளவில் நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுருந்தோம். இப்போ சாலிகிராமத்தில் விஜய் இல்லைங்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. 2013 இப்போ 2010 வருஷம் ஆச்சு விஜய் இங்கே இல்லை. இந்த வீட்டில் வந்து நடிகர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி தான் இருக்கார். இருந்தாலும் இந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு அந்த லெட்டர் போட்ட ஞாபகம் வந்து போகுதுல. விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டார். அவர் அரசியலுக்கு வர்றது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணட்டான். ஆனால் இடையில நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனை இந்த விஜயோட ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம், ஒரு ஆதங்கத்தை கொண்டு வந்துருச்சு. இனிமேல் இந்த இடத்துக்கு யார் விஜய் நீ பார்க்க முடியாது, இந்த இடத்துக்கு யார் ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். எனக்கு அதுதான் மிகப்பெரிய வருத்தம். எல்லாரும் நினைப்பாங்க, ஆமாம் விஜய் நடிக்காமல் போனது இங்கே நாட்டுக்கே ரொம்ப லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு கமெண்ட் போடுற ஆள் சொல்லிருக்காங்க. இருந்தாலும் என்னங்க சொல்கிறது, ஒரு நமக்கு ஒரு பொழுதுபோக்கு, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு போகும்போது நம்மளை பார்க்க முடியாதுங்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குல்ல. அந்த இயக்கத்தில் தான் எனக்கு இந்த காணொலி எடுக்குன்னு தோணுச்சு.